இன்னைக்கு நாம 2005ல ரிலீஸ் ஆன ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாரிசை யாரோ கொலை பண்றாங்க. இந்த வாரிசை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா குடும்பத்துல இருக்கக்கூடிய 2 போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி 2 பேருமே அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போராடுவாங்க. இவங்க 2 பேர்ல யாரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீட்ல இருக்க பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இருக்கும். இந்த 2 பேர்ல யாரு கொலைகாரனை கண்டுபிடிச்சா யார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த படத்துல நிறைய ட்விஸ்டும் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே பிரசாத்னு சொல்லி ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவருடைய போட்டோவை யாரோ கையில வச்சுக்கிட்டு இவரை ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரசாத் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். எக்கச்சக்கமான சொத்து, எக்கச்சக்கமான பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. இவரு கிளம்பி ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்க அசிஸ்டன்ட் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு அப்படின்னும் போது யாரு வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உங்க அப்பா தான் அமுச்சு வச்சாராம். இதோ ஒரு நல்ல பையன், படிக்கிற பையனா, அவனுக்கு காலேஜ்ல கூட அட்மிஷன் கிடைச்சிருக்கான். ஆனா பணம் கட்ட தான் வசதி இல்ல, நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டு போலான்னு வந்தாங்க. உங்க அப்பாட்ட போயிருக்காங்க, அவரு தான் பையன்கிட்ட போக சொல்லியிருக்காரு, அதான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அவங்கள வந்துட்டு என்னுடைய பங்களா எஸ்டேட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி அந்த எஸ்டேட்டுக்கு போனாலும் யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பிரசாதுக்கும் நல்லாவே தெரியுது யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. யாரது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கீழே என்னமோ உடைஞ்சு விழுந்து கிடக்குது. ஒரு சின்ன பிளாஸ்டிக் துண்டு, அதை தூக்கி கையில வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பையனும் அப்பாவும் வராங்க. இவங்க கிட்ட பேசிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செக்கும் எழுதி கொடுக்குறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அண்ணாக்கு கால் பண்றாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மக்களே. அண்ணாக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், நீங்க கிளம்பி அரண்மனைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லம்மா இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வேணா நாளைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கே உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. போனவரு இந்த பிளாஸ்டிக்கை காமிச்சு இதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்டிக்கை நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லையா நான் பார்த்தது கிடையாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க போல. எஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கை பார்த்தேன், யாரோட இது எது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாம டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கேன், இதை விட நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்காக என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு கிஷோரை கட்டிக்க விருப்பமே கிடையாது, நான் விவேக தான் கட்டிக்க போறேன், அவரு தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அண்ணாக்கு செமையா கோவம் வருது. என்னமா பேச்சு பேசுற, உன்னுடைய கல்யாணத்துல நீயும் நானும் முடிவெடுக்க முடியாது, நம்ம ராஜ குடும்பம் தான் சேர்ந்து முடிவெடுக்கணும், வழி வழியா அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், புதுசா அப்பா சொல்ற பேச்சை மீறி நீ எப்படி விவேக கல்யாணம் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாம விவேக பத்தியும் விவேக்குடைய குடும்பத்தை பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும், விவேக்குடைய அம்மா ஒரு தாழ்ந்த ஜாதி பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த கொட்டாரத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அவங்கள சேர்க்காம சரி போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் பாவம் பார்த்து இப்போ அந்த விவேக மட்டும் நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் நீ மறந்து போயிட்டியா, அந்த அம்மா பண்ண செயலால இப்ப அந்த பையனுக்கு எந்த சொத்து பத்துமே இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா இந்த கொட்டாரத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவனை நான் லவ் பண்றேன் அவ்வளவுதான், இப்போ எனக்காக தான் அவன் ஐபிஎஸ் ட்ரைனிங் கூட போயிருக்கான், அவனுக்கு பிடிச்சு கிடையாது, நான் அவனை லவ் பண்றேன், அவன் என்ன லவ் பண்றான், தயவு செஞ்சு அப்பா கிட்ட போயிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும் போது இவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகே நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீயே போயிட்டு இந்த விஷயத்த வேற யார்ட்டையும் சொல்லாத, நான் போயிட்டு அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா அப்புறமேட்டு விவேக எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அண்ணா உனக்கு கால் பண்ண சொன்னாரு அப்படின்னும் போது இப்பயே உடனே கால் பண்ணுமா, நான் வேணா நைட்டு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி அப்படின்றாங்க. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், அதை கேட்டு நீ கோவலாம் படக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இரு, உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த வேலையோ ஐபிஎஸ் பதவியோ சுத்தமா பிடிக்கவே இல்லை, நீ சொன்னியேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் படிச்சு பாஸ் ஆனேன், அதை தாண்டி இந்த இன்வெஸ்டிகேஷன் புத்தியோ இல்ல போலீஸுக்கான அந்த ஒரு தகுதியோ எனக்கு கிடையவே கிடையாது, நான் இந்த வேலையெல்லாம் விட்டு நேரா அரண்மனைக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்க போறேன் அப்படின்னும் போது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னைக்குதான் அண்ணன் கிட்ட நம்ம லவ் பத்தி பேசிருக்கேன், அண்ணன் வேற உன்னை கால் பண்ண சொன்னாரு, இந்த டைம்னு பார்த்து ஏதாவது ஏழ்றைய கூட்டி விட்டுறாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு கிஷோருக்கு தங்க மெடல் கொடுக்குறாங்க, அவன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட்ல வந்திருப்பான், சோ அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு கலந்துக்கிறேன், நைட்டுக்கா அண்ணாக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே கிஷோரை காமிக்கிறாங்க. கிஷோருக்கு வந்துட்டு
பாத்தீங்கன்னா அந்த கோல்டு மெடல்லாம் கொடுக்குறாங்க. இவன் கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு கீழே வரும்போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு விஷ் பண்றாரு. ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க, முக்கியமா நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அரண்மனையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா வேற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை கிஷோருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு கிஷோரு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மொக்க போட்டுட்டே இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோ செமையா காண்டாகிறாரு. விட்டா பயவுல பேசியே தூக்கிடுவான் போல. நம்ம போயிட்டு அந்த அண்ணாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது. அந்த பீப் பீப் சவுண்ட் மட்டும் கேக்குது. இந்த பக்கம் அப்படியே அந்த அண்ணாவை காமிக்கிறாங்க. அண்ணாவை யாரோ கொலை பண்ணி அப்படியே இழுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இங்கதான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல போலீஸ் ஃபாரன்சிக் டீம்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கொலைகாரன் அண்ணாவை கொலை பண்ணி டெட் பாடியை வெளியே இழுத்துட்டு போயிட்டு கொளுத்திட்டு போயிட்டு இருக்கான். அங்க சாம்பல் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெறுமனா பெட்ரோல் ஊத்தி எரிக்காம கூடவே ஏதோ ஒரு கெமிக்கலை ஊத்தி எரிச்ச காரணத்தினால எந்த எவிடன்ஸையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டாக்டர் பேசிட்டு இருக்காரு. இப்ப வீடு முழுக்க செக் பண்றாங்க. ஏதாவது முடி, ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. போலீஸுக்கும் சரி இந்த ஃபாரன்சிக்கும் சரி எதுவுமே கிடைக்கல. இந்த டைம்ல அரண்மனைக்கு ஒரு தாடிக்கார் வராரு. இவருடைய பேரு கிருஷ்ண பிரசாத். நம்ம தாடிக்காரன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இவரு உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்க வந்த கிஷோருடைய அப்பா அரண்மனைக்குள்ள பெரிய தம்புரான் யாரையும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அங்க போயிட்டு ஓரமா வெயிட் பண்ணு அப்படின்னும் போது தாடிக்காரன் ஓரமா போயிட்டு வெயிட் பண்றாரு. இவருக்கும் இந்த அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக புரியும் உங்களுக்கு. இதே டைம்ல நம்ம ஹீரோ கிஷோரும் அரண்மனைக்கு வந்து பெரிய தம்புரானை மீட் பண்றாங்க. இவரு தான் இந்த மொத்த அரண்மனைக்கு ராஜா மாதிரி. இவரு சொன்னா எல்லாருமே கேட்பாங்க. நான் கிஷோர் கிட்ட மட்டும் தனியா பேசணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வெளியே போறாரு. அங்க நிக்கிற தாடிக்காரனை பார்த்துக்கிட்டே ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய தம்புரான் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா, இந்த கேஸ நீங்க தான் விசாரிக்கணும், விசாரிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். நான் உங்க மேலதிகாரி கிட்ட கூட பேசிட்டேன் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அண்ணாவை கொலை பண்ணது யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிடுவோம். அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு இந்த கொட்டாரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டாம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிஷோரும் பேசிட்டு நேரா போயிட்டு அந்த மேலதிகாரியை மீட் பண்ணி சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வந்து ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு முன்னாடி சொன்ன மாதிரியே எந்த எவிடன்ஸும் போலீஸ் கையில மாட்டக்கூடாது அப்படின்னா டெட் பாடியை எரிச்சிருக்காங்க. எரிக்கும் போது கூட பயங்கர ஸ்மார்ட்டா வெறும் பெட்ரோலை மட்டும் ஊத்தி எரிக்காம கூடவே ஏதோ ஒரு கெமிக்கலையும் ஊத்தி எரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த எலும்பு கூடலாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரியுது. கூடிய சீக்கிரமே இது எல்லாத்தையுமே நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள வச்சுதான் அவரை யாரோ பின்மண்டையில அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ரத்தம் வெளியே போயிட்டு அவரு இறந்து போயிருக்காரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அப்படியே அவரை தரத்தரன் வெளியே இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எரிச்சிருக்காங்க. கொலைகாரன் கண்டிப்பா ஒரே ஆள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, இழுத்துட்டு போன மாதிரி மார்க் இருக்கு. கொலைகாரங்க 2 பேரா வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா டெட் பாடியை இழுத்துட்டு போகாம தூக்கிட்டு போயிருப்பாங்க. சோ கொலை பண்ண வந்த கொலைகாரன் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோ கீழ இருந்து அந்த டப்பாவை கண்டுபிடிக்கிறாரு. டப்பாக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒருவேளை அந்த கொலைகாரன் கொண்டு வந்த ஆயுதத்துல இருந்து மிஸ் ஆயிருக்கும். முன்னாடியே யாரோ டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லேபுக்கு கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அது ஒரு பிளாஸ்டிக் ஆயுதத்துல இருந்து உடைஞ்சு போயிருக்கு. ஆனா இது எந்த மாதிரியான ஆயுதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இப்போ கிஷோர் அந்த ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட நைட்டு 10:30 மணிக்கு விவேக் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணும்போது போனு கனெக்ட் ஆகல அப்படின்னா 9 மணிக்கு மேல 10:30 மணிக்குள்ள இந்த டைம்ல தான் மர்டர் நடந்திருக்கணும் அப்படின்னும் போது அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டாக்டரும் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா பிரசாதுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அந்த இறுதி சடங்குக்கு பிரசாதோடைய பார்ட்னரும் வந்திருப்பாரு. இவர் பிசினஸ் பார்ட்னர், அது மட்டும் இல்லாம கிரிமினல் லாயராவும் இருக்காரு. இவர்கிட்ட பிரசாத பத்தி விசாரிக்கிறாங்க. ரீசன்ட் டைம்ல பிரசாத் ஏதாவது வியர்டா பிஹேவ் பண்ணாரா, அது மட்டும் இல்லாம அவருக்கு யாராவது எதிரிகள்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிசினஸ்ல நிறைய எதிரிகள் இருக்காங்க. ஆனா கொலை பண்ற அளவுக்கு யாருமே எதிரிகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவன் வித்தியாசமாவும் பிஹேவ் பண்ணல, ரொம்ப நார்மலா தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே, உங்களுக்கு மேபி ஏதாவது ஞாபகம் வந்தா மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிச்சு விடுறாங்க. இவர் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாரு. என்ன விட பிரசாதோடைய அசிஸ்டன்ட்டுக்கு பிரசாத பத்தி நல்லாவே தெரியும், அவர்கிட்ட போயிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அவரை பார்க்க போறாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கும் போது சாருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். யாரெல்லாம் உதவி கேட்டு வராங்களோ யாருக்குமே நோன்னு சொல்லாம அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுக்கிறவரு. அவருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது
கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, ரீசன்ட் டைம்ல நீங்க நோட் பண்ணும்படியா ஏதாவது பாத்தீங்களா, ஏதாவது வியர்டா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி தீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சார பார்க்க வந்தவன் ஆபீஸ் ரூம்குள்ள நின்னு என்ன பேசினா அப்படின்னா தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே அழுதுட்டே போனா, இதான் நான் நோட் பண்ணும்படியான விஷயம் அப்படின்னு சொன்னா. சரி ஓகே, அந்த தீபக்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக பிரசாத பார்க்க வந்துட்டு அழுதுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் தங்கச்சிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவங்க டான்ஸ்லாம் பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து படிக்க பிரசாத் சார் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா திடீர்னு என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, ஸ்பான்சர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தான் போன இடத்துல இப்ப நான் வேலையா இருக்கேன், இதெல்லாம் பேச முடியாது, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொன்னாரு. நான் காலில் உழாத குறையா கெஞ்சினேன், என்னுடைய தங்கச்சி வந்துட்டு படிக்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறா, நீங்க ஸ்பான்சர் பண்றேன்னு முன்னாடி சொல்லிட்டு இப்போ பண்ண மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம், தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும் போது என்னை திட்டி வெளியே போக சொல்லிட்டாரு. அதான் நான் அழுதுட்டே போனேன் அப்படின்னும் போது, நீங்க உள்ளுக்குள்ள இருக்கும் போது பிரசாத தவிர வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்படி வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பிரசாத் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போன் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா யாரோ கால் பண்ணாங்க, கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி நான் பிரசாத் சார அப்படி பார்த்ததே கிடையாது, அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மாறினாரு அப்படின்னும் போது, அவருக்கு யாரு கால் பண்ணா அப்படின்ற மாதிரி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவர் எதையோ பார்த்து பயந்தாரு, அது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனை போ சொல்லிட்டு நேரா இங்க இருந்து அரண்மனைக்கு போயிட்டு கிஷோருடைய அப்பா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரசாத கொலை பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த தாடிக்கார மட்டும்தான், அவனுக்கு எப்படியாச்சும் இந்த அரண்மனைக்குள்ள ராஜாவுடைய மகன்னு சொல்லி உள்ளுக்குள்ள பூந்துடணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனா யாருமே அவனை சேர்த்துக்கவே இல்ல, அப்ப அவன் செமையா சண்டை போட்டு போனான் அப்படின்னும் போது இப்ப அப்படியே நமக்கு அந்த சண்டையை காமிக்கிறாங்க. முக்கியமா இந்த தாடிக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெரிய தம்புரானுடைய இன்னொரு பொண்டாட்டிக்கு பிறந்த மகன். இந்த பெருசு வெளியே எங்கேயோ போகும்போது விதைய போட்டு வந்துட்டு இருக்காரு, அந்த விதை பெருசா முளைச்சு நிக்குது. ஒரு கட்டத்துல இந்த பெரிய தம்புரான் தான் தன்னுடைய அப்பான்னு தெரிஞ்சு இந்த அரண்மனையில சேர வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே சேர விடாம சண்டை போடுறாங்க. முக்கியமா பிரசாத் இருக்கான் பாத்தீங்களா, உனக்கெல்லாம் இந்த அரண்மனைக்குள்ள வர தகுதியே கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது, இங்க பாருங்க எனக்கு உங்க சொத்தோ சுகமோ எதுவுமே தேவை கிடையாது, பெரிய தம்புரானுடைய மகன் அப்படின்ற அங்கீகாரம் கிடைச்சா மட்டும் போதும், அப்பா நீங்க உங்க வாயால என்ன புல்லுன்னு சொன்னா மட்டும் போதும், நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னும் போது, அப்பம் பேரு தெரியாத அனாத நாய் நீ இவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அடிக்க பாயும் போது இவரே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுறாரு. வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, டே இங்க பாரு, நீ உள்ளுக்குள்ள வராத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னா அந்த பையன், நீங்க எல்லாருமா சேர்ந்து இப்ப நான் வேற யாரோ அப்பம் பேரு தெரியாத அனாத நாய் அப்படின்னா திட்டுறீங்க, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் தான் இந்த பெரிய தம்புரானுடைய மகன், அது மட்டும் இல்லாம நான் தான் அந்த பெரிய பையன், இந்த பையன் தான் பெரிய பையனா இருப்பான், எனக்கு தான் அந்த தம்புரான் பதவி அப்படின்ற அளவுக்கு ராஜ மரியாதையோட திரும்பி வருவேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா அந்த கிருஷ்ண பிரசாத் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க போயிட்டு விசாரிச்சீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும், கிருஷ்ண பிரசாத பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கிள் கிட்ட போயிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த கிஷோருடைய அப்பா. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிட்டு அந்த அங்கிளை மீட் பண்ணி கிருஷ்ண பிரசாத பத்தி விசாரிக்கும் போது, எனக்கு தெரிஞ்சு அவன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்லாம் தோணல, ஆக்சுவலா இந்த கொட்டாரத்துக்கும் கிருஷ்ண பிரசாதுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பிரசாதுடைய அம்மா ஜாதியில ஒன்னும் குறைஞ்சவங்க கிடையாது, ஆனா யாருக்குமே தெரியாம இந்த ராஜா வந்துட்டு இவங்க கூட அஃபேர்ல இருந்தாரு, அது மூலியமா பிறந்த குழந்தை தான் இந்த தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த கோவம் இவனுக்குள்ள இருக்கு, ஆனா இவன் கொலைகாரன்லாம் கிடையாது, இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த தாடிக்காரனை விட அந்த வக்கீலுக்கு தான் பிரசாத கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக மோட்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்குமே செம்ம ஷாக்கு. அங்கிள் என்ன சொல்றீங்க, எதுக்காக அந்த வக்கீல் வந்துட்டு பிரசாத கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க ரெண்டு பேருமே பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும், இவங்க ரெண்டு பேரு பேர்லயுமே சேர்ந்து அந்த எஸ்டேட் 10 கோடி மதிப்புள்ள எஸ்டேட் வந்துட்டு ஒன்னா இருக்கு, ரெண்டு பேர்ல யாரு இறந்து போனாலும் மிச்சம் உயிரோடு இருக்கவங்களுக்கு அந்த எஸ்டேட் மொத்தமா போயிட்டு சேரும். இந்த வக்கீல் இருக்கா பாத்தீங்களா, வக்கீல் ரொம்ப ரொம்ப மோசமான கேஸ், பொண்டாட்டிக்காரி வந்துட்டு யார் யாரு கூடயோ அஃபேர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பொண்டாட்டின்னு கூட பார்க்காம கொலை பண்ணி போச்சுட்டான் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு, அந்த மனைவி வந்துட்டு காணாம போயிட்டு 6 மாதங்கள் ஆகுது, 6 மாசத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட இவன் தேடவே இல்ல, இவ்வளவு பெரிய வக்கீலா இருக்கான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போயிட்டு கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னும் போது இவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அந்த பெரிய தம்புரானை போயிட்டு மீட் பண்ணி இவங்க கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த வக்கீல் மேலதான் கடைசியா சந்தேக பார்வை திரும்புது அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வக்கீல் பிரசாத கொலை பண்ண மாட்டான். ஏன்னா பிரசாதும் வக்கீலும் சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வக்கீலுக்கு பிரசாத கொல்ல வேண்டிய மோட்டிவே கிடையாது. காசை கேட்டா பிரசாதே கொடுத்துருவான். ரெண்டாவது தாடிக்காரன், அதாவது என்னுடைய பையன், அவனுமே கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் கொலை பண்ற அளவுக்குலாம் துணிச்சலானவன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவர் பேசிட்டே இருக்கும் போது தாடிக்காரனை என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அந்த தாடிக்காரனை நீங்க உன்னுடைய பையனா ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, ஆமா அவன் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இந்த கொட்டாரத்துக்குள்ள நுழையும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விசாரிச்சு ஆமா அவன் என்னுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. சரி பொறுமையா கொட்டாரத்துல இருக்க எல்லாத்தையும் பேசி அவனை உள்ளுக்குள்ள சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணி கடைசியா என் வாயாலேயே வெளியே போன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அவன் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தது பிரசாதா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கேட்கும் போது ஆமான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே கொலை பண்ணல, இவங்க ரெண்டு பேரை தாண்டி வேற ஏதோ ஒரு ரகசியம் இந்த கொலையில மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தம்புரான் ஒரு மாதிரி அமைதியா உட்கார்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்கை காமிக்கும் போது, ஆமா அண்ணன் வந்துட்டு எதையோ பார்த்து அன்னைக்கு பயந்துகிட்டு இருந்தாரு, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பிளாஸ்டிக் அங்க கடந்தது, உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை பேசணும். கடைசியா அந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு யாரு மேலேயும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பர்டிகுலரா இவங்க தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைம்ல இவங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த கிஷோருடைய அப்பா பார்த்துட்டு கிஷோரை மேல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்க பேசிட்டே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் மேல போறான். நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. கிஷோரு மேல போனதுக்கு அப்புறமா அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேஸ்ல மட்டும் இல்லாம நீ அந்த பொண்ணு மேலயும் கொஞ்சம் கவனமா இரு. அந்த பொண்ணுக்கும் விவேக்குக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு நான் நினைக்கிறேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இப்போ வந்துட்டு பிரசாதும் இறந்து போயிட்டான். இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மொத்த சொத்தும் கிடைக்கும், அந்த ராஜா பதவியும் கிடைக்கும். நீ தான் சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. எனக்கு தெரிஞ்சு கெஸ் கரெக்ட் அப்படின்னா அந்த தாடிக்காரன் தான் பிரசாத கொலை பண்ணிருக்கணும். பிரசாத மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த ஹீரோயினையும் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகிறான். ஷாக் ஆகி எந்த பிரயோஜனமும் கிடையாது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கொலையை யாரு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வழியை பாரு அப்படின்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு நேரா அந்த பெரிய தம்புரான் அப்பா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கிஷோர் மேல விருப்பமே கிடையாது, நான் வந்துட்டு விவேக தான் லவ் பண்றேன், அவரு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னும் போது இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏமா என்னமா சொல்ற, அந்த விவேக்குடைய அம்மா இந்த மாதிரி தான் லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இங்க இருந்து கிளம்பியே போயிட்டாங்க. நான் தான் போனா போது பையன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்க மட்டும் சேர்த்து வச்சிருக்கேன். நான் விவேக் வந்துட்டு கீழ் ஜாதிக்கார பையன், அசோக் வந்துட்டு மேல் ஜாதிக்கார பையன், அந்த மாதிரிலாம் பாக்குறது கிடையாது. எனக்கு ரெண்டு பேருமே பிள்ளைங்க தான். ஆனா நம்ம அரண்மனையுடைய வழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வழக்கப்படி நீ கண்டிப்பா கிஷோரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது, அப்படின்னா நான் யாரையுமே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா கிளம்பிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இந்த பெருசு பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை பத்தி நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், இங்க நடக்கிறது எல்லாமே நம்ம இப்போ முடிவு பண்ணது கிடையாது, காலம் காலமா இந்த கொட்டாரத்துல என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த கொட்டாரத்துடைய வழக்கத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், அவ தான் சின்ன குழந்தை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும், உன்னை நான் கஷ்டப்பட்டு மத்த எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி உன்னை நான் இந்த கொட்டாரத்துக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீ எனக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னும் போது, கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. கொட்டாரம் அப்படின்னா அரண்மனை மக்களே, அவங்க அப்படியே சொல்லுவாங்க, எனக்கு பழகி போச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க, பயபுள்ள கால்ல இருந்து போன் எடுக்கவே இல்லை, இவங்களும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கடைசியா போன் அட்டன் பண்ணிட்டாரு. என்னங்க என் மேல ஏதாவது கோவமா, கால்ல இருந்து கால் பண்ணிட்டே இருக்கேன், போனையும் அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சேச்சா உன் மேல கோவம்லாம் ஒன்னும் கிடையாது, இப்போ என்னுடைய முழு போக்கஸும் வேலையில இருக்கு, இந்த கேஸ பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது, எனக்கு எதுக்கு உன் மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீங்க சொல்றது எல்லாமே நல்லதா இருக்கு, இதுக்கு முன்னாடியும் நீங்க அதே மாதிரி இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் கேட்டிருக்க மாட்டேன், சரி ஓகே நீங்க கேஸ முடிக்க போறீங்க இல்லையா, கேஸ முடிங்க, முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. மேலதிகாரி ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங்க்கு கிஷோரும் நம்ம ஹீரோவும் தனித்தனியா போயிட்டு கலந்துக்கிறாங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கிஷோர் என்ன
சொல்றான் அப்படின்னா அந்த தாடிக்காரன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு தான் மோட்டிவ் நிறைய இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு கூட வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். பிரசாத் இறந்து போனா அப்படின்னா இந்த தாடிக்காரன் தான் அந்த வீட்டுடைய முக்கியமான ஒரு நபரா. சொல்ல போனா அந்த பெரிய தம்புரான் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த தம்புரான் பதவி கூட இவனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லும் போது கிஷோர் சொல்றதுல எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா பிரசாத் தன்னுடைய ரூம்குள்ள இறந்து போய் கிடந்தாரு, ரூம்குள்ள புகுந்துதான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க, விண்டோயோ கதவையோ உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போல இந்த பிரசாதே தான் வந்துட்டு கதவை ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. இவரு சொல்ற மாதிரி அந்த தாடிக்காரன் வந்து கதவை தட்டும் போதெல்லாம் கண்டிப்பா பிரசாத் கதவை ஓபன் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. பிரசாதுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து தான் கதவை ஓபன் பண்ணிருக்காரு. பிரசாதுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலதிகாரி கேட்க, இதுதான் உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு அந்த வக்கீல் மேல டவுட்டா இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் வாதாட ஆரம்பிக்கிறான். சரி ஓகே அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணலாம், நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிங்க. கிஷோர் நீங்க வந்துட்டு அந்த தாடிக்காரனை பத்தி விசாரிங்க, அதே போல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வக்கீல பத்தி விசாரிக்க சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா விசாரிச்சு கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஆதாரத்தோட வாங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. போனவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல கிஷோர் அந்த கிருஷ்ண பிரசாத கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் ஒரு விஷயம் கேக்குறாரு, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்னும் போது சேச்சே நீங்க கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வரல, இந்த கொலை கேஸ்ல எல்லாரையும் விசாரிக்கணும், அதே போல உங்களையும் விசாரிக்கணும், அவ்வளவுதான், சும்மா கேஷுவலா ஒரு டாக் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சொந்தமா ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டெய்லி ஈவினிங் பாருக்கு போவேன், பாருக்கு போயிட்டு சரக்கு போடுவேன் அப்படின்னும் போது என்ன குடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டெய்லி பிராண்டி தான் 2 டம்ளர் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரக்குக்கு தண்ணி ஊத்துவீங்களா இல்ல அப்படின்னா சோடா மிக்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சோடா அப்படின்னு சொல்றாரு. சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு போவீங்களா இங்கேயே சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட மாட்டேன், டெய்லி அதே பார்லயே உட்காந்து சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னும் போது எப்பவுமே இதே தான் பண்ணுவீங்களா இல்ல டெய்லி வேற வேற மாதிரி மாறிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தினமும் ஒரே விஷயம் தான், டெய்லி அங்கேயே உட்காந்து பரோட்டாவும் கடலைக்கறியும் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவேன், இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க, இதெல்லாம் இந்த கேஸுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா சும்மா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கேட்டேன், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. சரி பிரசாத் இறந்து போனார் இல்லையா, அன்னைக்குமே நீங்க வந்துட்டு பாருக்கு போயிட்டு வீட்டுக்கு போனீங்களா இல்ல அப்படின்னா பிளான்ல ஏதாவது மாற்றம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த மாற்றமும் கிடையாது, நான் பாருக்கு போனேன், சரகு போட்டேன், சாப்பிட்டேன், வீட்டுக்கு போனேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் அப்படின்றாரு. சரி பிரசாத் இறந்து போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் காலையில கிளம்பி ஒர்க் ஷாப்புக்கு போனேன், போற வழியில பொதுமக்கள் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கொட்டாரத்துக்குள்ள ஏதோ ஒரு கொலை நடந்து போச்சா அப்படின்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னும் போது சரி ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாரு. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த வக்கீல கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிரசாத் இறந்து போன அன்னைக்கு நைட் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய வீட்டுல இருந்தேன், நீங்க வேணா கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், நேரா போனாலும் சொல்லுவாரு, அவர் என்னுடைய சொந்தக்காரர் தான் அப்படின்னும் போது உங்களுக்கும் பிரசாதுக்கும் சேர்த்து ஒரு எஸ்டேட் இருக்கு, அந்த எஸ்டேட்ல நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் அப்படின்னும் போது இப்போ பிரசாத் இறந்து போயிட்டான், மொத்த சொத்தும் உங்களுக்கு தான் வரப்போதாமே, இதுக்காக தான் பிரசாத நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி அது வெறும் ரூமர் மட்டும்தான், இப்போ நான் இறந்து போயிருந்தேன் அப்படின்னா இந்த மொத்த சொத்தும் பிரசாதுக்கு போயிருக்கும் அப்படின்னும் போது அப்படின்னா உங்களால பிரசாதுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்காக பிரசாத கொலை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா அந்த டப்பாவை பிளாஸ்டிக்க காமிக்கிறாரு, காமிச்சு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்றாரு. சரி ஓகே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஃபாரன்சிக் டாக்டர் நம்ம ஹீரோயும் கிஷோரையும் கூப்பிட்டு விட்டுருப்பாரு. என்ன விஷயம்னு போயிட்டு கேட்கும் போது நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் இல்லையா இந்த எரிஞ்சு போன எலும்பு கூடுல என்னமோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அது என்ன விஷயம்னா அங்க எரிஞ்சு போய் கடந்தது ஒரு டெட் பாடி மட்டும் கிடையாது, 2 பாடி, ஒன்னு பிரசாதுடையது, இன்னொன்னு ஒரு பொண்ணுடையது. முக்கியமா அந்த பொண்ணுடைய இடுப்புல என்னமோ காயம்பட்டு அந்த இடுப்பு எலும்பே உடைஞ்சு போயிட்டு ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சு அதுக்கப்புறம் ஸ்க்ரூலாம் கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் காமிக்கும் போது இப்ப நம்ம வந்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சா கொலைகாரன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர்
கிஷோர் யோசிக்கிறான். கிஷோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த முறிவை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு 4 வருஷத்துக்குள்ளதான் இந்த இடுப்பு எலும்பு உடைஞ்சு போயிட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கணும். கேரளா முழுக்க 56 இடத்துல மட்டும்தான் இந்த ஆபரேஷன் பண்றாங்க. எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணா கண்டிப்பா இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கலெக்ட் பண்ணிட்டு இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி இறந்து போன பொண்ணுக்கு 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். இந்த வயசுல இருக்கிற ஆபரேஷன் பண்ணவங்களா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு இவங்கள யாரு இப்போ காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்வெஸ்டிகேட் பண்ணி ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. நேரா வீட்டையே போயிட்டு விசாரிக்கும் போது ரெஜினாக்கு அம்மா அப்பெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு பாட்டி இருக்காங்க. ரெஜினா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ அடிக்கடிக்க வேலை விஷயமா வெளியூருக்கு போவா. திடீர்னு பார்த்தா சென்னைன்னு சொல்லுவா, தெலுங்கானான்னு சொல்லுவா. சாரி, அப்போ தெலுங்கானா கிடையாது, ஆந்திரான்னு சொல்லுவா. அப்படின்னு போது கடைசியா உங்க பேத்தி எப்போ கிளம்பி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிளம்பி போயிட்டு 1 மாசம் இருக்கும், இன்னும் திரும்பி வரல, கால் கூட பண்ணல. அப்படின்னு போது ஏன் நீங்க உங்க பேத்திய தேடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ வேலை விஷயமா போனா அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கூட வருவா, கால் கூட பண்ண மாட்டா அப்படின்றாங்க. ஏன் என் பேத்தி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாளா, அவளால யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க செமையா அழுகுறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரனை கண்டுபிடிச்சிடுறோம், நீங்க போயிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோவை மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் இந்த போட்டோவை பார்த்துட்டு, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அண்ணன் கூட பார்த்திருக்கேன், இந்த பொண்ணுக்கும் அண்ணாக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, நான் அண்ணா கிட்ட இந்த பொண்ணை பத்தி கேட்கும் போது அந்த பொண்ணுக்கும் எனக்கும் லவ் இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, வீட்டெல்லாம் மாட்டி விட்டுறாது அப்படின்னு சொன்னாரு. நானும் கேஷுவலா விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எதுக்காக அன்னைக்கு அண்ணாவை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கேட்ட இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கிஷோர் ஒரு டீமை கூப்பிட்டு மறுபடியும் பிரசாதுடைய அந்த பங்களா வீட்டுக்கு போறாரு. இப்போ எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, வந்த கொலைகாரன் அந்த பொண்ணையும் பிரசாதையும் கொலை பண்ணிட்டு எரிச்சிட்டு போயிருக்கான். ஆனா இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கணும் இல்லையா, அந்த ஆயுதத்தை நம்மளால கண்டே பிடிக்க முடியல, அந்த ஆயுதம் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த கொலைகாரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளட்ல காலை வச்சுட்டு பின்னாடி பக்கமா நடந்து போயிருக்கான். அந்த பிளட் அங்கங்க பற்றுக்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா பின்னாடி பக்கம்னா என்னமோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேடி பாக்குறாங்க. தேடி பார்க்கும்போது ஒரு இரும்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இரும்பு எங்க கிடைச்சதோ அங்கேயே தோண்டி பார்க்கும்போது இவங்களுக்கு ரத்தக்கரை படிஞ்ச ஒரு சட்டையும் கிடைக்குது. இந்த சட்டை தான் கொலைகாரன் போட்டுக்கிட்டு வந்த சட்டையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த சட்டை யாருக்கு சொந்தமான சட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது அந்த தாடிக்காரனுடைய சட்டை. அது மட்டும் இல்லாம இந்த சட்டை முழுக்க ரத்தக்கரையா இருக்கு பாத்தீங்களா, இந்த ரத்தக்கரை வந்துட்டு அந்த பிரசாதுடைய ரத்தக்கரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நேரா அரெஸ்ட் பண்ணலான்னு போனா அவன் தப்பிச்சு ஓடியே போயிடுறான். இப்ப இவனை ஒரு போலீஸ் டீம் கேரளா முழுக்க தேடி அலையுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்லாம் இந்த பெரியவர் இந்த விஷயத்த பார்த்துட்டு கிஷோரை கூப்பிட்டு, கண்டிப்பா அந்த தாடிக்காரன் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, வேற என்னமோ மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த கேஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிடாம உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு, அவனை மாட்டி விட்டுறாது அப்படின்னு போது, இல்லாச்சா இந்த கேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவன் தான் கொலைகாரன், தெளிவுகள் அவனுக்கு எதிராக தான் இருக்கு, என்னால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கிஷோர் போனதுக்கு அப்புறமா இந்த அப்பா போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ போயிட்டு பேசினா கண்டிப்பா கிஷோர் ஒத்துப்பான், ஒத்துக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு போது, என்னால போயிட்டு கிஷோர் கிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் வேணா விவேக் கிட்ட பேசுறேன் அப்படின்னு போது, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலை, அவனையாச்சும் விசாரிக்க சொல்லு, இந்த கேஸ ரீஓபன் பண்ண சொல்லு அப்படின்னா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்தா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னாலையும் போயிட்டு அந்த கேஸ ரீஓபன்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே எல்லா ஆதாரங்களும் அவருக்கு எதிராக தான் இருக்கு, இதை தாண்டி கிஷோரோ நானும் முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், எப்ப இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சோமோ அப்பயே எங்களுக்குள்ள பிரிவு வந்துருச்சு, இதுக்கப்புறமா அவனை ஹர்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோகமா புலம்பிட்டு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பையன் இறந்து போயிட்டான், இன்னொரு பையன் கொலைகாரனா மாறிட்டான், என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு போது, அப்பா நீங்க அவ்வளோலாம் கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸை நான் ரீஓபன் பண்ண சொல்றேன், விவேக்கே இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிட்டோம், அவரு விசாரிச்சு கிருஷ்ண பிரசாத் வந்துட்டு கொலைகாரன் கிடையாது, நிரபராதி அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு வந்துட்டு விவேக்கையே நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லாம விவேக்கால அந்த கிருஷ்ண பிரசாத காப்பாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கிஷோரியே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது இவர் அமைதியா இருக்காரு. மௌனம் சம்மதம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோயிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருமா, நீ தேவையில்லாம
இல்லாம மனசுல ஆசையை வளர்த்து வச்சிருக்க. கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நீ இந்த ஹோப் எல்லாம் விட்டுட்டு உங்க அப்பா சொல்ற பேச்சை கேளு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செமையா காண்டாகுது. அப்ப எதுக்குடா என்ன லவ் பண்ண, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன, இவ்வளவு காலம் பழகுனதுக்கு அப்புறமா எப்படி என்ன விட்டு போக உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இங்க பாரு, சரி ஓகே, நான் வந்துட்டு இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். கேஸை விசாரிச்சு அந்த கிருஷ்ண பிரசாத் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க ட்ரை பண்றேன். ஒருவேளை உண்மையான கொலைகாரனா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது ஒரு மீட்டிங். இந்த கேஸ் சரியாவே விசாரிக்கப்படல. நான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி மறுபடியும் விசாரிக்க போறேன், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, என்னப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸை விசாரிச்சீங்க, கடைசியா கிருஷ்ண பிரசாத் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணி அவன் எங்க போனான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த டைம்ல அவன் கொலைகாரன் கிடையாது, கேஸை விசாரிச்சதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் திரும்ப விசாரிக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், கிஷோர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் தான் கண்டிப்பா கொலைகாரன். முதல் ஆதாரம் வந்துட்டு அந்த சட்டையில ரத்தக்கரை இருந்துச்சு, அவனுடைய சட்டை தான் ரத்தம் எப்படி சும்மாவா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கிரைம் ஸ்பாட்ல இருந்து நம்ம அந்த சட்டையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தோம். கடைசியா அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவன் கொலை பண்ணல அப்படின்னா எதுக்காக தப்பிச்சு ஓடினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவர் சொல்றதும் கரெக்ட் தான், இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, முதல் காரணம் அந்த தாடிக்காரன் தான் வந்தான்னு தெரிஞ்சா கண்டிப்பா பிரசாத் கதவை ஓபன் பண்ணிருக்க மாட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கொலைகாரன் தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கூட விட்டு வைக்காம எரிச்சிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது சட்டையை கழட்டி போலீஸ் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடியா வச்சுட்டு போவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவனை யாரோ பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்க எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே இவன் விசாரிக்கிட்டோம், விசாரிச்சு என்னதான் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரும் சம்மதம் தெரிவிக்கிறாரு. சரி ஓகே நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த அங்கிளை காமிக்கிறாங்க. இவரு அன்னைக்கு நைட்டு வீட்டுல பட்டு தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இவர் வெளியே போயிட்டு பார்த்தா அந்த தாடிக்காரன் இவர் அவனை பார்த்து பயந்தே போறாரு. மறுநாள் காலைல கிஷோர் வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது, இவர் ஜுரத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அவன் திரும்பி வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த நாசமா போனவன் திரும்பி வந்தா எனக்கு என்ன, வரலனா எனக்கு என்ன, போகும்போது என்ன மிரட்டி ஒரு 30,000 பணம் வச்சிருந்தேன், அதை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டான், கடைசி காலத்துல காசி ராமேஸ்வரம்னு போலான்னு சேர்த்து வச்ச காசு அது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த காசை நானே உங்களுக்கு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம அவன் எங்க போனான்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கும்போது, ஒரு கொலைகாரன் வரான், ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதத்தை பயன்படுத்தி 2 பேரை கொலை பண்றான் அப்படின்னும் போது 2 பேருடைய ரத்தமுமே கண்டிப்பா அந்த கம்பிலையும் சட்டையிலையும் இருக்கணும். பிரசாதுடைய ரத்தமும் அதுக்கப்புறம் அந்த ரெஜினாவுடைய ரத்தமும் அந்த சட்டையிலையும் கம்பிலையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நல்லா டெஸ்ட் பண்ணி எனக்கு சீக்கிரமா ரிசல்ட் வேணும். அதுக்கப்புறம் ரெஜினாவுடைய கால் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த பொண்ணு தீபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கா. இந்த தீபா யாரு அப்படின்னா அந்த தீபக்குடைய தங்கச்சி தான். இந்த ரெஜினாக்கும் அந்த தீபாக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவையும் தங்கச்சியும் ஒன்னா வர சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ரெஜினாவை எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரெஜினாவை ஒரு நாள் பஸ்ல வச்சு மீட் பண்ண, நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் அடிக்கடியே கால் பண்ணி பேசணும் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாவே இருந்தீங்களா இல்ல பேசாம விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பொண்ணு சரியான பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு கிட்ட என்னமோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன், இவ ஒரு தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி பேச முடியும், நான் பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, தப்பான பொண்ணு அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பொண்ணு ஒரு கால் கேர்ள். முக்கியமா அந்த வக்கீலுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, வக்கீலுடைய மனைவிக்கு வக்கீல் எப்பெல்லாம் வீட்டுல இல்லையோ அப்போ வந்துட்டு ஆண்களை செட் பண்ணி கொடுக்குற வேலையை பார்த்திருக்கா அப்படின்னும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னமா சொல்ற, நீ சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா நான் சொல்றது எல்லாமே உண்மை, முக்கியமா இந்த வக்கீலுடைய மனைவிக்கும் இறந்து போன அந்த பிரசாதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு ஒரு கனெக்ஷனை உருவாக்கதான் நடுவுல ஒரு அங்கிளா இந்த பொண்ணு செயல்பட்டா அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு தலையே வெடிச்சு போச்சு. இப்போ இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஹீரோயின் நம்பவே மாட்டாங்க. என்னுடைய அண்ணன் அப்படியாப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னும் போது, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அந்த வக்கீலை கூப்பிட்டு விசாரிச்சா வக்கீல் எதுவுமே ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி எந்த ஆதாரமும் இவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல ஃபாரன்சிக் டாக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்பியிலையும் சட்டையிலையும் இறந்து போன ரெஜினாவுடைய ரத்தமும் இருக்கு, பிரசாத்
பிரசாதுடைய ரத்தமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம மூணாவதா இன்னொரு நபருடைய ரத்தமும் இருக்கு. அது O பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா அது கண்டிப்பா கொலகாரனுடைய ரத்தமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. கொலகாரனுடைய ரத்தம் O பாசிட்டிவ் அப்படின்ற இந்த விஷயத்தை மட்டும் வச்சு எப்படி கொலகாரனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க கூட இருக்க அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றாரு. நீங்க அன்னைக்கு என்கிட்ட ரெஜினாவுடைய கால் ஹிஸ்டரிய கொடுத்தீங்க இல்லையா, அதை நான் தரவா செக் பண்ணி பார்க்கும்போது ரெஜினாவும் பிரசாதும் கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கேரளாக்கு வெளியில இருந்து யாரோ ரெஜினாக்கு கால் பண்ணிருக்காங்க. அதாவது 9ஆம் தேதி நைட்டு டெல்லியில இருந்து ஒரு கால் வந்திருக்கு. மறுநாள் காலையில போபால்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கு. மறுபடியும் அன்னைக்கே மதியானம் 2 மணிக்கு சேலத்துல இருந்து யாரோ கால் பண்ணிருக்காங்க. இந்த கால்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா சந்தேகப்படும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த கால் எல்லாத்தையுமே ஒரே நபர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஐயா, அது எப்படி சாத்தியம்? வேற வேற ஊரு, சொல்ல போனா வேற வேற மாநிலத்துல இருந்து எப்படி ஒரே நாள்ல ஒரு மனுஷனால கால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த மனுஷன் டிராவல் பண்றான். யாரோ டெல்லியில இருந்து கிளம்பி எர்ணாகுளம் வந்திருக்காங்க. வர வழியில எந்தெந்த ஸ்டாப்ல எல்லாம் ட்ரெயின் நிக்குதோ அங்கெல்லாம் இறங்கி கால் பண்ணிருக்காங்க. இதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரெஜினாக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தான் டெல்லியில இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை வந்த கொலகாரன் ஒரு அசாசினா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அசாசின இந்த வக்கீல் தான் டெல்லியில இருந்து காசு கொடுத்து வர வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ வேணா நல்லா போயிட்டு செக் பண்ணி பாரு. டெல்லியில இருந்து ஏதாவது ஒரு ட்ரெயின் கிளம்பி இந்த ஊருக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. வரும்போது இப்ப நீ சொல்ற இல்லையா கால் பண்ணாங்க, இந்த ஊர்ல இருந்து இந்த டைம்க்கு கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல கரெக்டா அந்த ட்ரெயின் ஸ்டாப்பிங்ல நின்னுச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாரு. எனக்கு டீடைலா ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விசாரிக்க கிளம்பிடுறாரு. இப்போ விசாரிச்சவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரியே டெல்லியில இருந்து ஒருத்தர் கிளம்பி இந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்தவர் வேற யாரும் கிடையாது, தீபான்னு ஒரு பொண்ணை நம்ம விசாரிச்சோம் பாத்தீங்களா, அந்த தீபாவுடைய முறைப்பையன் தான். தீபாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா முன்னாடி ஏதோ ஒரு பேச்சு இருந்துச்சு. கல்யாணம் கூட இன்னமும் ஏதோ 3 மாசம் நடக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம அந்த டைம்ல அந்த ஆளு எதுக்காக கிளம்பி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆள் தான் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆளுக்கு O பாசிட்டிவ் பிளட் கிடையாது, வேற பிளட் குரூப்பா அப்படிங்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. தலையே பிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கு. எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டா வரும்போது இந்த டைம்ல ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து கிஷோரை மீட் பண்றாரு. மீட் பண்ணி அன்னைக்கே காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க, நான் வந்துட்டு அடுத்த வாரத்துல டூர் போலான்னு இருக்கேன், கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் போட்டு கையில கொடுத்து நீங்க போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த அங்கிள் போனோடனே மத்த போலீஸ்க்கு கால் பண்ணி இப்போ என்னுடைய அங்கிளுக்கு செக்கை கொடுத்து அமைச்சிருக்கேன், அவர் பேங்க்குக்கு போயிட்டு காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவாரு, அது வரைக்கும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணுங்க, சந்தேகப்படும்படியா ஏதாவது இருந்தா மறக்காம எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது இப்ப அவரும் போறாரு. காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அந்த தாடிக்காரன் இருக்கான். இவர் இப்போ தாடிக்காரனை பார்த்து பயப்படல, இவருக்கு தாடிக்காரனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல. அந்த கொட்டாரமே இவனை தள்ளி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கொஞ்சம் பரிவா இருக்காரு, ரொம்ப பாசமாவும் இருக்காரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டு வந்த காசை இவன் கையில கொடுத்துட்டு இங்க இருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடு அப்படின்னும் போது இவரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தா அங்க கிஷோர் நிக்கிறாரு, ஒரு பெரிய போலீஸ் படையே நிக்கிறாங்க. இவன் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிட்டு ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நான் எதுக்காக அவனை கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றான். இப்போ வந்துட்டு கிஷோரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட நம்ம இப்போ என்னதான் பண்ண போறோம், கோர்ட்ல வேற இந்த கேஸ் வரப்போகுது, அப்போ வந்துட்டு விசாரிக்கும் போது இவன் கொலை பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா ஜட்ஜே காண்டாயிடுவாரு அப்படின்னும் போது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ரத்த கரை படிஞ்ச இவனுடைய ஷர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஷர்ட்டே போதும், ரிப்போர்ட்டை நானே எழுதி கொடுக்குறேன், கண்டிப்பா இந்த பயபுள்ள மாட்டிப்பான் அப்படின்னும் போது இப்போ கோர்ட்டுக்கு கேஸும் போது. இப்போ வக்கீல் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவன் தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கிட்ட கேட்கும் போது ஆமா இவன் தான் குற்றவாளி, ஆனா எவ்வளவுதான் விசாரிச்சாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டான், ஆனா இவன் குற்றவாளி அப்படின்றதுக்கு எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை பத்தி DNA டெஸ்ட் பத்தி பிளட் டெஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லும் போது கோர்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இங்க என்னமோ தப்பு நடக்குது, அந்த ஃபாரன்சிக் லேப் வந்துட்டு சரியா டெஸ்ட் பண்ணாம விட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த சட்டையை மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், இந்த சட்டை மட்டும் தான் இந்த தாடிக்காரனை கொலைகாரன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆதாரம், எனக்காக இன்னும் ஒரு வாட்டி மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த சட்டை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கிஷோருக்கு ஒண்ணுமே புரியல. ஜட்ஜும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபாரன்சிக் டாக்டரும் இந்த சட்டையை மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நான் தான்
தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் போல, இந்த சட்டை வந்துட்டு அந்த தாடிக்காரனுக்கு சொந்தமானதுதான், ஆனா பிளட் வந்துட்டு ரெஜினாவுடையதோ இல்லனா பிரசாதோடையதோ கிடையாது, இந்த பிளட் வேற யாருக்கோ சொந்தமான பிளட் அப்படின்னு சொல்லும் போது கிஷோருக்கே ஒன்னும் புரியல. ஏங்க என்னங்க சொல்றீங்க, உங்க பேச்சை கேட்டுதான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. போலீஸால இந்த தாடிக்காரன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியாத காரணத்தினால இவனை ரிலீஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம போலீஸ் சரியா வேலை செய்ய மாட்டாங்க, இந்த கேஸ ஒழுங்கா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிஷோருக்கா அப்படியே ஒரு தலகுனிவா போகுது. ஆனா இந்த தாடிக்காரன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த பெரியவரை மீட் பண்றாங்க. பெரியவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மையிலேயே இந்த பொண்ணு என்கிட்ட வந்து நீ விசாரிச்சா உண்மையை கண்டுபிடிப்ப, என் பையனை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லும் போது நான் நம்பவே இல்ல. ஆனா இவன் நம்புனா, இவளுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கையும் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னும் போது ஹீரோ ஒரு முறை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல கிஷோர் லேபுக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சவரு ஒரு பெரிய படையோட வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்றாரு. இவன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அந்த தாடிக்காரனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஷர்ட்டுக்கு பதிலா வேற ஒரு ஷர்ட்டை மாத்தி வச்சு, அதாவது எவிடன்ஸை மறைச்சு வச்சு மாத்தி வச்சு அதுக்கப்புறம் இவனை காப்பாத்திருக்காரு. இதுக்காக இவனை கைது பண்றேன் அப்படின்னும் போது இவன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. அதை அவனே வாயால சொல்லிட்டோம் அப்படின்னும் போது ஆமா நான் தான் மாத்தி வச்சேன், என்னால இந்த தாடிக்காரன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியல, ஆனா இந்த தாடிக்காரன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோவை அந்த பெரிய அதிகாரி வந்து டிஸ்மிஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, செமையா அழுகுறாங்க. கிஷோர் கிட்ட போயிட்டு கால்ல உழாத குறையா கெஞ்சுறாங்க, அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வா வெளியே கொண்டு வா அப்படின்னும் போது வெளியே கொண்டு வரேன், அப்படி நான் அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீ எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது என்ன பிராமிஸ்னு கேட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிராமிஸ் பண்ணு, நான் அவனை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்றேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு இடியே இறங்கின மாதிரி இருக்கு. அப்படியே யோசிக்கிறாங்க, அவனை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னா இவனை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே நான் அவனை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோரும் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலைல நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருப்பாரு. இந்த பெரிய தம்புரானே நம்ம ஹீரோ கிட்ட பேச போயிருக்காரு. ஏன் அப்படிலாம் நடக்குது, உன்னால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாம நீ வந்துட்டு ஃபேக்கா ஒரு ஷர்ட்டை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னுடைய பையனை வெளியே கூட்டிட்டு வந்த அப்படின்ற விஷயத்த யாரு நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன், உண்மையிலேயே அப்படி என்ன விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த தீபாவுடைய முறப்பையன் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சோம். முதல்ல அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனுடைய வீட்டுல இருக்க கிணத்துல இருந்து ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்சோம். அந்த துப்பாக்கில ஒரு சின்ன பாகம் மட்டும் உடைஞ்சு போய் கிடந்தது. இந்த பிரசாத் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பீஸை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பீஸ் இங்க கரெக்டா மேட்ச் ஆகுது. இத பார்த்தோன்னே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து போட்டு பொலன்னு பொலகுறாங்க. எதுக்காக பிரசாத கொலை பண்ண, உன்னை யாரு அமுச்சு வச்சா, அந்த வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த வக்கீல யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் எதுக்காக இவனை போயிட்டு கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செமையா அடிச்சு விசாரிக்க இவனும் வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா நான் தான் கொலை பண்ணேன், நான் மட்டும் இல்லாம என்னுடைய மச்சானும் சேர்ந்து தான் கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீபக் இருக்கான் பாத்தீங்களா, இவனும் சேர்ந்து தான் கொலை பண்ணான மக்களே, அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரசாத் அண்ணங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்துட்டு லேடிஸ் விஷயத்துல ரொம்ப ரொம்ப வீக்கா, கண்ணில் பாக்குற எல்லா பொண்ணையுமே ரூமுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பானா, அதே போலதான் உதவி கேட்டு வந்த தீபாவுமே இந்த பையன் நாசம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஜினா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரெஜினாவுடைய ஃபுல் டைம் வேலையே இந்த அண்ணங்காரனுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள எப்படியாச்சும் பேசி கரெக்ட் பண்ணி பொய்கிய சொல்லி அந்த எஸ்டேட் பங்களாக்கு கூட்டிட்டு வந்துருவாளாம். அப்படி கூட்டிட்டு வந்து ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும் போது தீபாக்கு வந்துட்டு ஜூஸ்ல என்னமோ கலந்து கொடுத்து அவங்க மயக்கத்துல இருக்கும் போது இந்த அண்ணன்காரன் ரே பண்ணிட்டு இருக்கான். மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கும் போது தான் தீபா வந்துட்டு இந்த விஷயத்த ரியலைஸே பண்ணிருக்காங்க. அட பாவி அடி பாவி எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி கேட்கும் போது நேரடியா கூப்பிட்டா கண்டிப்பா வரமாட்டேன், அதான் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இந்த விஷயத்த வெளியே போயிட்டு சொல்லாத, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கண்டிப்பா கேஸ் எடுக்க மாட்டாங்க, இதை தாண்டி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வீடியோவா போட்டோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், உனக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா சார் கிட்ட வந்து கேளு, கண்டிப்பா அவரு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா வேற சொல்லி அமைச்சிருக்கா. இவங்களுக்கா ரொம்ப கஷ்டம்
கஷ்டமா இருக்கு, அழுதுகிட்டே வீட்டுக்கு போறாங்க. அண்ணன்காரன் என்ன விஷயம்னு கேட்கும்போது அண்ணன்காரங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அண்ணங்கிட்ட மட்டும் இல்லாம உயிரா நினைக்கிற முறப்பையனான இந்த மாமாக்கும் கால் பண்ணி சொல்ல இவன் வெறியாயிட்டு அங்க இருக்கிற ஒரு கண்ணை மட்டும் ஆட்டைய போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கான். வரும்போதெல்லாம் வந்துட்டு கால் பண்ணிருக்கான். யாருக்கு அப்படின்னா ரெஜினாக்கு. இந்த ரெஜினா வந்துட்டு இந்த பிரசாத்துக்கு மட்டும் அங்கிள் கிடையாது, இவ அங்கிள் வேலையை தான் மொத்தமா பண்ணிக்கிட்டு இருக்கா. யாராவது கால் பண்ணி நிறைய காசு கொடுக்குறேன், அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ரெடி பண்ணி கொடுப்பாளாம். இந்த முறப்பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் டெல்லியில இருந்து கிளம்பும் போது இந்த பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கான். இந்த பொண்ணுக்கு வர வழி முழுக்க நான் அங்க வந்துகிட்டு இருக்கேன் இங்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசியிருக்கான். கடைசியா இந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணி இந்த பொண்ணை அடிச்சு அந்த தீபாவுடைய அண்ணனும் தீபாவுடைய முறப்பையனும் சேர்ந்துட்டு ரெஜினாவை அந்த எஸ்டேட் பங்களாக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு பார்த்தா அங்க வந்துட்டு அந்த பிரசாத் இவங்க வரத்துக்கு முன்னாடியே இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்னும் போது இதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிறாரு. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதான் உண்மை, நாங்க கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனா அங்க அவர் ஏற்கனவே இறந்து போய் கிடந்தாரு, செமையா காயம் பட்டு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. இவர் இறந்து போன விஷயத்த ரெஜினா பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சா. இவளையும் கொலை பண்ணும் அப்படின்னா முன்னாடியே நாங்க பிளான் பண்ணி வந்தோம், பிளான் போட்டபடியே இந்த பொண்ணு அடிச்சு கொலை பண்ணிட்டு இவளுடைய டெட் பாடியை மட்டும் எரிச்சா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்னா அந்த பிரசாதுடைய டெட் பாடியும் தூக்கிட்டு போயிட்டு மொத்தமா கொளுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டோம். இதுல போலீஸோடைய சந்தேக பார்வை எந்த காரணத்தை கொண்டும் எங்க பக்கம் திரும்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதுக்கு யாரு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தாடிக்காரனுக்கே தெரியாம வீட்டுக்கு போயிட்டு சட்டையை போயிட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இந்த பிளட்ல நினைச்சு அதுக்கப்புறம் இந்த கம்பி சட்டை எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பின்னாடி ஒழிக்க வச்சுட்டு போனோம். இதுதான் நடந்த உண்மை. இதுல வந்துட்டு அந்த தீபாக்கும் சரி தீபாவுடைய அண்ணனுக்கும் சரி எந்த பங்குமே கிடையாது, மொத்த பிளானையும் நான் தான் போட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமா ஒத்துக்கிறாரு. இல்ல இதுல வந்துட்டு நான் தான் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கேன், இவங்க வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க, வாழ வேண்டிய பசங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த பிரசாத கொலை பண்ணல அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை கொடுத்திருக்காரு. இந்த அண்ணாவும் அந்த முறமாமாவும் வீட்டுக்குள்ள போகும்போதே பிரசாத் இறந்து போய் கிடக்கிறாரு, மண்டியில செமையா காயம் பட்டிருக்கு. கையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தாயத்தை கெட்டியமா பிடிச்சிருக்காரு. அதாவது யார் இந்த பிரசாத கொலை பண்ணாங்களோ அந்த கொலைகாரனுடைய கையில இந்த தாயத்தை இருந்திருக்கு. இந்த பிரசாத் அதை புடுங்கி வச்சிருக்காரு போல, கையில வச்சுக்கிட்டே இறந்து போயிருக்காரு. அந்த கொலைகாரன் நோட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். என்னைக்கா இருந்தாலும் இது கண்டிப்பா உதவியா இருக்கும், நம்ம இந்த ஆளை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறமாம கையோட அந்த தாயத்தை கொண்டு போயிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அந்த தாயத்தை இப்ப நம்ம ஹீரோ அந்த வயசான ஒரு கையில கொடுத்துட்டு இந்த தாயத்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவரு எனக்கு முன்னாடியே தெய்வம் மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு, அவரு தான் பிரசாத கொலை பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை நான் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரிடா நான் இந்த விஷயத்த முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிருக்கணும், சொல்லாம மறைச்சதுக்கு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பெரிய தம்புரான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த தாடிக்காரன் சண்டை போட்டு போனதுக்கு அப்புறமா என்னைக்கு பிரசாத் இறந்து போனாரோ அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்து சமாதானப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலா பெரிய தம்புரானுக்கு தாடிக்காரனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா பிரசாத் தான் இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கொண்டு போயிட்டு வெட்டலான்னு போகும்போது டேய் நீ எப்படி எனக்கு பிள்ளையோ அவனும் அதே போல் தான்டா எனக்கு பையன், அவனை ஒன்னும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய தம்புரான் அந்த கத்தியை புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கத்தியை கையில புடுங்கிடுறாரு. ஆனா அந்த தள்ளு முள்ளுல இந்த பையன் தவறி கீழே விழுந்துடுறான். ஐயோ அநியாயமா கீழே விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா இறந்தே போயிட்டான். போலீஸுக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தம்புரான் போன் எடுக்கும் போது அப்பா போன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க, வா இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை கீழே வச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. இந்த பிரசாத் கீழே ஒழுகும் போது கைய புடிக்க ட்ரை பண்ணிருப்பான், அப்பதான் கையில இருந்த தாயத்து இவன் கையில மாட்டிருக்கும். மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது வா நான் இந்த விஷயத்த போயிட்டு கொட்டாரத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றேன், உனக்கு அந்த பொண்ணை கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் போது வேணாச்சா, எந்த விதத்திலையும் நான் உங்க பொண்ணுக்கு தகுதியானவனே கிடையாது, நான் போயிட்டு எங்கேயாச்சும் போலீஸ் வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது இந்த டைம்ல கிஷோர் வந்து நம்ம ஹீரோவை வழிமறைச்சு அவ்வளவு ஈஸியாலாம் உன்னை தப்பிச்சு போக விட மாட்டேன், உன்னை கைது பண்றேன், எவிடன்ஸை மாத்தி வச்சுட்டு தப்பிச்சு போலானா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க வந்து நிக்கிறாங்க, செமையா சிரிக்கிறாங்க. டேய் நீ மட்டும்தான் இந்த அரண்மனையை சேர்ந்தவனா, நான் கிடையாதா, நான் பெரிய தம்புரான் கிட்ட பேசினேன், எனக்கும் எல்லாமே தெரியும், உங்க காதலை நான் பிரிக்க விரும்பல, நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவங்க ஒன்னா சேர்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. நானும் இந்த படத்தை சீக்கிரமா பேசி முடிக்கலாம், அதிகபட்சமா ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ள முடிக்கலாம் அப்படின்னு தான் மக்களை ட்ரை பண்றேன். ஆனா
படம் நல்லா இருக்கு, கதையும் நிறைய இருக்கிற காரணத்தினால ரொம்ப பெருசா பேசிட்டேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, நான் நல்லா பேசியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல ரேட்டிங் கொடுங்க. 1 அப்படின்னா மொக்கையா பண்ணிருக்கேன், 5 அப்படின்னா செமையா பண்ணிருக்கேன், 4, 3, 2 உங்க இஷ்டத்துக்கு தட்டி விடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.